வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நேந்திரம் பழ பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் மைதா, 50 கிராம் சர்க்கரை, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, நேந்திர வாழைப்பழம், அதை ஒரு பழத்தை எடுத்து நான் 8 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவு, பேக்கிங் சோடா, ஏலக்காய், சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறேன். கலரும் கொஞ்சம் ஆட் போட்டுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பழத்தை மாவில் டிப் பண்ணி அதில் எண்ணெயில் போடலாம். நல்லா 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததை எடுத்துடலாம். பழம் வச்சு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 100 கிராம் மாவில் 3 வாழைப்பழம் போட்டு பஜ்ஜி சுட்டிருக்கேன். அதே மாதிரி சர்க்கரை 50 கிராம் தான் போட்டேன். இனிப்பு கொஞ்சம் அதிகம் வேணுங்கிறவங்க 100 கிராம்ஸ் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.